இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிளாட் நம்பர் வந்து 562. இது வந்து ஒரு கார்னர் பிளாட். உங்களுக்கு இது ஒரு 20 ஃபீட் ரோடு. இது வந்து வெஸ்ட் ஃபேசிங். இது 24 ஃபீட் ரோடு. இது வந்து உங்களுக்கு நார்த் ஃபேசிங், நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து நியர்பைல தான் உங்களுக்கு ஒண்டர்லா தீம் பார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கூடாஞ்சேரியிலேருந்து நம்ம ஒண்டர்லா தீம் பார்க்கை தான் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். நம்ம ஒண்டர்லா கம்பேர் பண்ணி பேசும்போது அது பக்கத்துலேயே ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா இதோட வேல்யூ வந்து அப்ரிசியேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆன் ரோடு இந்த கார் பைக்லாம் போது பாருங்க, அதுலேருந்து அப்படியே பக்கத்துலேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் டு இல்லலூர் போகிற ஆன் ரோட்ல, அதுவும் ஒண்டர்லா தீம் பார்க்கு அப்படியே பக்கத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் ரீசேல் பிளாட் வந்திருக்கு. டோட்டலாக 12 பிளாட் வந்திருக்கு. அதை தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு 600 பிளாட் லேஅவுட் அமைச்சிருக்காங்க. அதில் ஒரு 12 பிளாட் தான் வந்திருக்கு. அதுவும் ஆன் ரோட்லேருந்து நியர்பைலேயே. இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி. ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து நியர்பைல தான் உங்களுக்கு ஒண்டர்லா தீம் பார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கூடாஞ்சேரியிலேருந்து நம்ம ஒண்டர்லா தீம் பார்க்கை தான் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். நம்ம ஒண்டர்லா கம்பேர் பண்ணி பேசும்போது அது பக்கத்துலேயே ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா இதோட வேல்யூ வந்து அப்ரிசியேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு நியர்பைல திருப்பூரூர் முருகன் கோவில், அந்த ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி. இப்போ ஓஎம்ஆர் திருப்பூரூர் முருகன் கோவிலை தாண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 4500 4700 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. இன்னொன்று, ஆன் ரோடு இந்த கார் பைக்லாம் போது பாருங்க, அதுலேருந்து அப்படியே பக்கத்துலேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது 2வது அட்வான்டேஜ். இந்த சைட்டு உள்ளேயே முன்னாடி வாங்கினவங்க, இந்த 600 பிளாட்டில் பர்ச்சேஸ் பண்ணவங்க நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோடைய டைரக்ட் லைவ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஃப்ரண்ட்டில் 2 வீடு, அப்படியே பின்னாடி திருப்புங்களேன், இந்த பேக் சைட்லேயும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஆள் வந்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு இருக்குது பாருங்கள், அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட பிளாட்டிங்லேயே இருக்குது. அதை தாண்டியும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு பர்சன் வந்துட்டாங்க. அதனால தான் இந்த ஏரியாவில் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலான்ற மெயினாக ஒரு இன்டென்ஷன் சொல்கிறேன். அதே மாதிரி இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் சத்யசாய் மெடிக்கல் காலேஜும் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஒரு 2.3 கிலோமீட்டர்ஸ் தான் சத்யசாய் மெடிக்கல் காலேஜும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு நம்ம எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வழியாக வரலாம். ஃபஸ்ட்டு திருப்பூரூர் முருகன் கோவிலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது இல்லலூர் பஸ் ஸ்டாப்பில் ஆன் ரோடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இன்னொரு பெரிய ஹைலைட், ஒண்டர்லா தீம் பார்க் தாண்டினோடனே அப்படியே ரைட் சைட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரி. கண்டிப்பாக எல்லாருக்குமே கூடாஞ்சேரி தெரிஞ்ச வழி தான். ஸோ கூடாஞ்சேரியிலேருந்து நம்ம நெல்லிக்குப்பம் வர வழியில் அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வரும். அதை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் ஜங்ஷன் தாண்டி வந்தீங்கன்னா நம்ம சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் வரும். மெடிக்கல் காலேஜ் தாண்டி வரும்போது லெஃப்ட் சைடில் ஆன் ரோட்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல மாம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து காயார் போகிற வழியில காட்டூர்ன்ற ஒரு ஜங்ஷன் வரும். அதுலேருந்து லெஃப்ட் இல்லலூர் திருப்பூரூர் ரோட்ல இல்லலூர் ஜங்ஷன்ல பஸ் ஸ்டாப் பக்கத்திலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ வழக்கம் போல நியர்பைல இருக்கிற ஸ்கூல், காலேஜஸ், பக்கத்தில் இருக்க லேண்ட்மார்க் எல்லாமே உங்களுக்கு லொக்கேஷனாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 600 பிளாட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் இவங்க கிட்ட ஒரு 12 பிளாட் ரீசேல் பிளாட்டாக வந்திருக்கு. அதில் ஒரு பிளாட் தான் இந்த பிளாட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிளாட் நம்பர் வந்து 562. இது வந்து ஒரு கார்னர் பிளாட். உங்களுக்கு இது ஒரு 20 ஃபீட் ரோடு. இது வந்து வெஸ்ட் ஃபேசிங். இது 24 ஃபீட் ரோடு. இது வந்து உங்களுக்கு நார்த் ஃபேசிங், நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் இன்னொரு பெரிய ஹைலைட்னா பிளாட்டோட சைஸே உங்களுக்கு சின்ன சைஸ் தான், 742 ஸ்கொயர் ஃபீட் தான் சைஸு. ஸோ இந்த பக்கம் 22ம் இந்த பக்கம் 30ம் ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி இவங்ககிட்ட ஒரு 12 பிளாட் இருக்குது. இந்த 12 பிளாட்டை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 ரீசேல் பிளாட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்தீங்கன்னா 651 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸில் இருக்குது. செகண்ட் பிளாட் பார்த்தீங்கன்னா 723 ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸில் இருக்குது. தேர்ட் பிளாட் பார்த்தீங்கன்னா 735 ஸ்கொயர் ஃபீட்
வெஸ்ட் ஃபேஸ்ல இருக்கு. ஃபோர்த் பிளாட் பாத்தீங்கன்னா 736 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸ்ல அமைஞ்சிருக்கு. ஃபிஃப்த் பிளாட் பாத்தீங்கன்னா 903 ஸ்கொயர் ஃபீட் வெஸ்ட் ஃபேஸ்ல இருக்கு. சிக்ஸ்த் பிளாட் பாத்தீங்கன்னா 915 ஸ்கொயர் ஃபீட் வெஸ்ட் ஃபேஸ்ல அமைஞ்சிருக்கு. செவன்த் பிளாட் பாத்தீங்கன்னா 720 ஸ்கொயர் ஃபீட் சவுத் ஃபேஸ்ல அமைஞ்சிருக்கு. எய்த் பிளாட் பாத்தீங்கன்னா 1302 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸ்ல இருக்கு. நைன்த் பிளாட் பாத்தீங்கன்னா 1356 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸ்ல இருக்கு. 10th பிளாட் பாத்தீங்கன்னா 1935 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸ்ல அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி 11th பிளாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2070 ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஈஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2200 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். நீங்க அவங்களுக்கே டைரக்டா எந்த டவுட்டாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி இல்லலூர், நெல்லிக்குப்பம், திருப்போரூர் இந்த லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்க, லோ பட்ஜெட்ல பிளாட் தேடிட்டு இருக்கவங்க, இல்ல லோ பட்ஜெட்ல வீடு கட்டிட்டு போகணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ப்ராஜெக்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.